வணக்கம். ஆசிரியர் தகுதி தேர்வு மற்றும் எஸ்ஜிடி எக்ஸாமுக்கு படித்து கொண்டிருக்கும் ஆசிரியர்களுக்கான ஒரு முக்கியமான பதிவு இது. நீங்கள் டிஎன்பிஎஸ்சி படிக்கிறீங்கன்னாலும் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும். 6ஆம் வகுப்பு இயல் 1லேருந்து கேள்விகள் கொண்டு வந்திருக்கேன். 40 கேள்விகள். நீங்கள் 6ஆம் வகுப்பு முதல் இயல் படிக்கலை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. 6ஆம் வகுப்பு எஸ்ஜிடி 6th ஸ்டாண்டர்ட் தமிழ்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதில் போய் ஃபஸ்ட்டு லெசனை எடுத்து படிங்க. உங்கள்கிட்ட புக் இருந்தாலும் ஃபஸ்ட் லெசன் படிச்சுட்டு இந்த கேள்விகளை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு திருப்புதல் மாதிரி உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு ஆன்சர் தெரியுதான்னு நீங்களே செக் பண்ணிக்கிறதுக்கான ஒரு பதிவு தான் இது. 5ஆம் வகுப்பு முடிச்சிட்டிங்க, பணியில் இருப்பவர்கள் டெட் எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கான பதிவாகவும் இது அமையும். இதில் மேலோட்டமான கேள்விகளும் இருக்கும். எஸ்ஜிடி எக்ஸாமுக்கு படிக்கிறவங்களுக்கு தகுந்த மாதிரியான கேள்விகளையும் என்னோட முயற்சிக்கு தகுந்த மாதிரி டூ த பெஸ்ட்டுங்கிற மாதிரி எனக்கு முடிஞ்ச வரைக்கும் பெஸ்ட்டாக நான் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நீங்கள் எல்லாருமே ஆசிரியர்கள் தான், நானும் ஆசிரியர் தான். நாம் சேர்ந்து படிக்கிறதுக்கான ஒரு முயற்சி தான் இது. எப்படி படிக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. பாரதிதாசன் எவ்வாறு போற்றப்படுகிறார்? பாரதிதாசன் எவ்வாறு போற்றப்படுகிறார்? தாசனை எவ்வாறு போற்றப்படுகிறார்? புரட்சிக்கவி பாவேந்தர் என்று போற்றப்படுகிறார். புரட்சிக்கவி பாவேந்தர் என்று போற்றப்படுகிறார். 2வது கேள்விக்கு ஆன்சர் தெரியுதா பாருங்க. தமிழ் மிகவும் தொன்மையான மொழி. தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம். இதான் கூற்று. காரணம், இலக்கண விதிகள் தோன்றிய பிறகு அதற்குரிய இலக்கியங்கள் தோன்றியது. காரணம் வந்து இலக்கண விதிகள் தோன்றிய பிறகு அதற்குரிய இலக்கியங்கள் தோன்றியதுன்னு காரணம் கொடுத்துருக்காங்க. ஆன்சர் ட்ரை பண்ணுங்க. ஆன்சர் கூற்று சரியானது, ஆனால் காரணம் தவறு. காரணம் ஏன் தவறு? இலக்கியங்கள் தோன்றின பிறகு தான் வந்து இலக்கண விதிகள் தோன்றணும். உங்களுக்கு புரியல அப்படின்னா ரோடு போட்ட பிறகு தான் வந்து டிராஃபிக் ரூல்ஸ் கொண்டு வந்தாங்க. அதேமாரி பாட்டு பாடின பிறகு தான் வந்து இந்த மியூசிக்லாம் இப்படி ஏற்றம் இருக்கணும், இப்படி இறக்கம் இருக்கணுங்கிறதுலாம் பின்னாடி தான் வந்து ஃபஸ்ட்டே பாடிட்டாங்க இல்லையா? அது மாதிரி இலக்கியங்கிறது பாட்டு, இலக்கணங்கிறது பாட்டு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான கண்டிஷன்ஸ்லாம் வர்றது தான் வந்து இலக்கண விதிகள். புரிஞ்சுதா? அடுத்து 3வது கேள்வி போகலாம். தமிழுக்கு அமுதென்று பேர். அந்த தமிழின்பல் தமிழெங்கள் உயிருக்கு நேர். தமிழுக்கு அமுதென்று பேர், தமிழென்ப தமிழெங்கள் உயிருக்கு நேர்னு பாடினது பாரதியாரா பாரதிதாசனா? ஆன்சர் பாரதிதாசன். பாரதிதாசனின் இயற்பெயர் யாது? பாரதிதாசனின் இயற்பெயர் சுப்புரத்தினம். பாரதிதாசன் இயற்பெயர் சுப்புரத்தினம். பாரதிதாசனார் பாடியுள்ள கருத்துக்களில் சேராதது எதுன்னு கேட்டிருக்காங்க. பாரதிதாசனார் எந்தெந்த கருத்துக்களில் பாடியிருக்காருன்னு தெரிஞ்சாதான் நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். ஆன்சர் சேராதது இயேசு வழிபாடு. தமிழெங்கள் உயர்வுக்கு டேஷ் என்று பாரதிதாசன் பாடுகிறார். தமிழெங்கள் உயர்வுக்கு டேஷ் என்று பாடுகிறார். உயர்வுக்கு வான் போன்றது. ஏற்றத்தாழ்வற்ற டேஷ் அமைய வேண்டும் என்று ஏற்றத்தாழ்வற்ற டேஷ் அமைய வேண்டும், சமூகம் அமைய வேண்டும். ஏற்றத்தாழ்வற்ற சமூகம் அமைய வேண்டும். அடுத்து, நாள் முழுதும் வேலை செய்து கிடைத்தவருக்கு எப்படி இருக்கும்? அசதியாக இருக்கும். நிலவு கூட்டல் என்று என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது ஆன்சர் நிலவென்று. தமிழெங்கள் இளமைக்கு டேஷ் என்று பாரதிதாசன் பாடுகிறார். இளமைக்கு என்ன மாதிரி? இளமைக்கு தோலா பாலா? இளமைக்கு பால் போன்றது. தமிழெங்கள் இளமைக்கு பால் போன்றது. அடுத்து பொறுத்துக. கவிதைக்கு தமிழெங்கள் கவிதைக்கு வாள். கவிதைக்கு வைரத்தின் வாள்னு கொடுத்துருப்பாங்க. கவிதைக்கு வாள். அசதிக்கு சுடர் தந்த தேன். புகழுக்கு நல்ல புகழ்மிக்க புலவர்க்கு வேல். உயர்வுக்கு வான் போன்றது. பாட்டு தெரிஞ்சாதான் இந்த மாதிரிலாம் கேட்டாங்கன்னா ஆன்சர் பண்ண முடியும். அதனால் பாட்டை நல்லா படிச்சுக்கோங்க. அதுக்கு தான் இந்த கேள்விலாம். பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் என்ன? பெருஞ்சித்திரனாருக்கு நிறைய பேர் இருக்குது. சிறப்பு பேர் ஒன்று, இயற்பெயர் ஒன்று. இயற்பெயர் சிறப்பு பெயர் என்ன பேர்? இயற்பெயர் துரை மாணிக்கம். பெருஞ்சித்திரனாரின் சிறப்பு பெயர் புலவரேரா பாவலரேரா? பாவலரேறு பெருஞ்சித்திரனார். கனிச்சாறு என்ற நூலின் ஆசிரியர் யார்? கனிச்சாறு என்ற நூலின் ஆசிரியர்
பெருஞ்சித்திரனார். பாவலரேறு பெருஞ்சித்திரனார் தான் வந்து கனிச்சாறு நூலின் ஆசிரியர். அடுத்து கூற்று காரணம் கேள்வி பாருங்கள். இல்லை, கூற்று கேள்வி. எந்த கூற்று தவறானது என்று தெரிவு செய்ய சொல்லியிருக்காங்க. 15வது கேள்வி, எந்த கூற்று தவறானதுன்னு தெரிவு செய்க. பெருஞ்சித்திரனார் பாவலரேறு என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறாருங்கிறது முதல் கூற்று. இரண்டாவது கூற்று, பெருஞ்சித்திரனார் கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம் போன்ற நூல்களை இயற்றியுள்ளார். பெருஞ்சித்திரனார் தென்மொழி, தினமணி, தமிழ் நிலம் ஆகிய இதழ்களை நடத்தினார். தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலராக பெருஞ்சித்திரனார் போற்றப்படுகிறார். இதில் எது தவறானதுன்னு சொல்லுங்கள். ஆன்சர், பெருஞ்சித்திரனார் தினமணி இதெல்லாம் நடத்தலை. அப்போது 3 தான் வந்து தவறானது. அடுத்து, பெருஞ்சித்திரனார் நடத்திய இதழ்கள் எவை? 3 இதழ்கள் நடத்தினார். தென்மொழி, தமிழ் நிலம், தமிழ் சிட்டு. அப்போது ஆன்சர் மேற்கண்ட அனைத்தும். தமிழ் கும்மி என்ற பாடல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? தமிழ் கும்மி கனிச்சாரா, கொய்யாக்கனியா, பாவிய கொத்தா? 17வது கேள்வி, தமிழ் கும்மிங்கிற பாடல் எதுலேருந்து எடுத்திருக்காங்க? கனிச்சாறு என்ற நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் ஒரு கூற்று, தவறான கூற்றை தெரிவு செய்க. பாரதிதாசன் இயற்பெயர் சுப்புரத்தினம். பாருங்க, பாரதியாரின் கவிதைகளின் தாக்கத்தால் சுப்புரத்தினம் என்ற தன் பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார். பாரதிதாசன் தம் கவிதைகளில் பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு போன்ற புரட்சிகர கருத்துக்களை பாடுபொருளாக எடுத்துரைத்தார். சமூக புரட்சி கருத்துக்களை வலியுறுத்தி சங்ககால பாடல்களை பாடியதால் புரட்சி கவி என போற்றப்படுகிறார். இந்த 4 சென்டென்ஸையும் நீங்கள் படித்து பார்க்கணும். படித்து பார்த்து அந்த சென்டென்ஸில் தவறானது எதுங்கிறத தெரிவு செய்யணும். இது வந்து உங்களுக்கு ரொட்டீனாக நடந்துக்கிட்டே இருக்கணும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணுற மாதிரி உங்களுக்கு வரணும். அப்போ நீங்கள் நிறைய டெஸ்ட்டு ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. எஸ்ஜிடி படிக்கிறவங்களுக்கு இது வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணணும். இதை ரொம்ப வேகமாக பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு எஸ்ஜிடி படிங்க, எஸ்ஜிடி படிக்கிறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் வீடியோ தான் நான் போடுறேனே தவிர ஃபுல் எஸ்ஜிடியும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன், நீங்கள் என்ன நான் சொல்கிறத வச்சே நீங்கள் எஸ்ஜிடி வந்து வேலை வாங்கிடலாம் அப்படிங்கிறத நான் எந்த கமிட்மெண்ட்டும் எப்பயுமே கொடுக்கல. எஸ்ஜிடி வந்தால் நான் சொல்கிறேன், எஸ்ஜிடிக்கு படிங்க. நிறைய வேக்கன்சி வரும்போது நீங்கள் உள்ளே போயிடலாம் அப்படிங்கிற ஒரு இதை தான் நான் சொல்கிறேனே தவிர இந்த மாதிரி நிறைய நடக்கும், ஃப்யூச்சரில் நடக்கும் அப்படிங்கிற ஒரு கெஸ்ட்டில் நான் சொல்கிறேன். படிங்க. பாருங்கள், இதில் எது தவறானது? சங்ககால பாடல்லாம் வந்து பாரதிதாசன் பாடலை, அவர் பாவம் அதுக்கப்புறம் தான் வந்தார். அதனால சங்ககால பாடல்கள் வந்து பாடியதுனாலாம் அவருக்கு பட்டம் கொடுக்கல. அப்போ 4வது கூற்று தான் வந்து தவறு. கனிச்சாறு எத்தனை தொகுதிகளாக வெளிவந்துள்ளது? 8ஆ 12ஆ? கனிச்சாறு எத்தனை தொகுதி? 8 தொகுதிகள். மெய்ப்புகட்டும் அறமேன்மை கிட்டும் இந்த மேதினி வாழ்வழி காட்டிருக்கும் என்று பாடியவர் யார்? மெய்ப்புகட்டும் அறமேன்மை கிட்டும் இந்த மேதினி வாழ்வழி காட்டியிருக்கும்னு பாடினது நம்ம பெருஞ்சித்திரனார் தான் பாடினார். அடுத்து பொறுத்துக. பொறுத்துக பாருங்கள். உள்ள பூட்டு அப்படின்னா என்ன, ஊழினா என்ன, மேதினா என்ன, ஆழிப்பெருக்குனா என்ன அப்படின்னு தெரிஞ்சால் ஆன்சர் பண்ண முடியும். உள்ள பூட்டு அப்படின்னா உள்ளத்தின் அறியாமை, 1க்கு 4. அடுத்து தூளி அப்படின்னா நீண்டதொரு காலப்பகுதி. மேதினா உலகம், மேதினா உலகம். ஆழிப்பெருக்குன்னா கடல்கோள், ஆழிப்பெருக்குங்கிறது கடல்கோள். அடுத்து தமிழ் கும்மி என்ற பாடலின் ஆசிரியர் யார்? பெருஞ்சித்திரனார். தமிழ் கும்மி எங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது கேட்டாச்சு. அடுத்து தாய்மொழி படித்தால் என்ன அடையலாம்? மேன்மை அடையலாம். தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் என்ன சுருங்கிவிட்டது? மேதினி சுருங்கிவிட்டது. செந்தமிழ் என்பதை பிரித்து எழுதுக. செம்மை கூட்டல் தமிழ் தான் வந்து செந்தமிழ். பண்புத்தொகை செம்மை கூட்டல் தமிழ் செந்தமிழ். பொய்யகற்றும் என்னும் சொல்லை பிரித்து எழுதுக. பொய் கூட்டல் அகற்றும் தான் வந்து பொய்யகற்றும். பொய் கூட்டல் அகற்றும் பொய்யகற்றும். பாட்டு கூட்டல் இருக்கும் பாட்டிருக்கும். பாட்டு கூட்டல் இருக்கும் வந்து பாட்டிருக்கும். அடுத்து 8 திசை என்பதை சேர்த்து எழுதுக. 8 கூட்டல் திசை 8 திசை. இது தோன்றல் விகாரம் 8 திசை. அடுத்து பாடல் பாருங்க. வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி மண் தோன்றி மழை தோன்றி மலைகள் தோன்றி என பாடியவர் யார்? தோன்றி என்று பாடியவர் வாணிதாசன். பாடல் யார் பாடினதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஊழி பல நூறு கண்டதுவாம் அறிவு ஊற்றெனும் நூல் பல கொண்டதுவாம்.
என்று பெருஞ்சித்திரனார் எதனை போற்றுகிறார்? ஊழி பலனூறு கண்டதுவாம் அறிவு ஊற்றெனும் நூல் பல கொண்டதுவாம் என பெருஞ்சித்திரனார் எதனை போற்றுகிறார்? கடலையா, உலகத்தையா, தமிழையா, மக்களையா? தமிழை போற்றுகிறார். அடுத்து 31வது கேள்வி. உலகில் எத்தனை மேற்பட்ட மொழிகள் உள்ளன? உலகில் எத்தனைக்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன? 6000க்கும் மேற்பட்ட மொழிகள். 6000க்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளது. அடுத்து, என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தா என்று பாடியவர்? என்று பிறந்தவள்னே தெரியாத இயல்பினலாம் எங்கள் தாய்னு பாடுது பாரதியார். சீதா ஆன்சரு பாரதியார். அடுத்து, யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கு காணோம் என்று பாடியவர்? யாம் அறிந்த மொழிகளிலே இனிதாவது எங்கு காணோம் பாடினது பாரதியார். முதலில் தோன்றியதை தெரிவு செய்க. இலக்கணம், இலக்கியம், யாப்பு, அணி. முதல்ல எது தோன்றுச்சு? முதலில் தோன்றியது இலக்கியம். முதலில் தோன்றியது இலக்கியம். ஃபர்ஸ்ட் லெசனில் இருக்கும், உரைநடையில் பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்து, தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் கண் எழுத்துக்களா, சுட்டெழுத்துக்களா, இடஞ்சுழி எழுத்துக்களா, வலஞ்சுழி எழுத்துக்களா? ஆன்சர், தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் வலஞ்சுழி எழுத்துக்களே. வலப்பக்கம் சுழிச்சு தான் இடப்பக்கம் போகும், அதனால இது வலஞ்சுழி எழுத்துக்கள். அடுத்து, கண்ணே மணியே கண்மணியே அப்படின்னு குழந்தையை கொஞ்சுவது போல நம் செந்தமிழுக்கு பெயர்கள் சொன்னது யாரு? விவேக். அப்படிதான் விவேக்குங்கிறவர் தான் ஜனநாயகத்தில் பாட்டு எழுதியிருக்காரு இல்லை, கண்ணே மணியேங்கிற சாங். அப்போது பாரதிதாசனை பார்த்தா அவர் காப்பி அடிச்சிருக்காரு. கண்ணே மணியே என்று குழந்தையை கொஞ்சுவது போல நம் செந்தமிழுக்கு பெயர்கள் சூட்டியது யாரு? பாரதிதாசன். அடுத்து, தமிழ் என்ற சொல் முதலில் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? தமிழ் என்ற சொல் முதல்ல தமிழன் கிழவியும் அதனோரற்றே, அப்போது தொல்காப்பியம். தமிழன் என்ற சொல் முதலில் இடம்பெற்றுள்ளது தமிழன் அப்படின்னு சொன்னது நம்ம அப்பர் தான் சொன்னார். அப்பர் தேவாரம். தமிழன் என்ற சொல் அப்பர் தேவாரத்தில் இருக்கு. முப்பத்தி 39. தமிழ்நாடு என்ற சொல் முதலில் எந்த நூலில் இடம்பெற்றது? தமிழ்நாடு சிலப்பதிகாரம். இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கியன்னு வரும். அப்போது தமிழ்நாடுங்கிற சொல் சிலப்பதிகாரம். பாருங்கள், அது 3 கொடுத்துருக்காங்க. தமிழன் கிழவியும் அதனோரற்றே, அப்போ கிழவின்னு வந்தால் தொல்காப்பியம். இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு சிலப்பதிகாரம். தமிழன் கண்டாயின்னு சொல்கிறது அப்பர் தேவாரம். அப்போது 2 3 1 2, அப்போ பி தான் ஆன்சர். இதோட இந்த பதிவு முடியுது. இதை பிடிஎஃபாகவும் நான் கொடுக்குறேன், இதெல்லாம் படிச்சுக்கோங்க புக்கு இல்லாதவங்க. அடுத்த பதிவில் இன்னும் ஒரு 40 கேள்விகள் வரும். ஃபர்ஸ்ட் லெசனில் முக்கியமாக படிக்க வேண்டியது இந்த 2 டேப்லெட் காலமும் அதையும் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க படிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி படிக்க சொல்லுங்கள். அவங்கள நீங்கள் கேள்வி கேளுங்க, உங்களை அவங்க கேள்வி கேட்பாங்க. கொடுக்காமல் வச்சுக்கிறதுக்கு இது பொண்ணோ நகையோ கிடையாது. நீங்கள் கொடுக்க தான் இது பெருகும், அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.